டெல்டா மாவட்டங்களில் வேளாண் தொழில் வழித்தட பணிகள் அமைக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது தொடங்கியிருக்கின்றன. திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தற்போது தொடங்கியிருக்கின்றன. திட்டத்தின் கீழ் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெற தொழிற்பேட்டைகள், கிடங்குகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். பணியை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களானது தொடங்கியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரவும் 1170 கோடி செலவில் இந்த வேளாண் தொழில் வழித்தடம் என்று அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் இயங்கும் PAN-TMN ஆனது தயார் நிலையிலும் இந்நிலையில் இதற்கான திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை இந்த துறையானது தொடங்கியுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த திட்ட மேலாண்மை அமைக்கப்பட்ட பிறகு இந்த திட்டம் தொடர்பான அனைத்து பணிகளையும் இந்த மேலாண்மை அலகுதான் மேற்கொள்ளும். குறிப்பாக இந்த வேளாண் தொழில் வழித்தடம் தொடர்பாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மிகவும் குறிப்பாக இந்த வேளாண் தொழில் வளர்த்தத்தில் ஒரு மிக முக்கிய தொழில் பூங்காவை அமைப்பதற்கான பணியையும் இந்த அமைப்பானது மேலாண்மை செய்யும். இவ்வாறு பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு திட்ட மேலாண்மை அமைக்கும் பணியை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களானது தொடங்கியுள்ளது. இதற்கான டெண்டர் அமைப்பையும் அந்த அமைப்பானது வெளியிட்டுள்ளது. இந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்ட இந்த அமைப்பானது தொடங்கப்பட்ட பிறகு இந்த வேளாண் தொழில் வழித்தடத்திற்கான பணிகள் மிகவும் வேகமாக நடைபெறும் என்று அந்த துறையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.